ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியாஸ் ரெசிபீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேழ்வரகு கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். இந்த டிஷ் நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. ரொம்ப நல்லா இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இந்த வெயிலுக்கு நிறைய பேர் களி சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாருமே சாப்பிட்லாம். ஸ்வீட் தான் இது. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் கேழ்வரகு மாவு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி உருண்டையாக எடுத்துக்கணும். வெல்லம் அந்த பவுல்லே வெல்லம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, போதும். அதுவே ஒரு குண்டால் வெல்லத்தை கொட்டி தண்ணி ஓரளவுக்கு ஊற்றி அந்த தண்ணி லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. அப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து தோசைக்கல்லில் இப்படி தட்டி போடுங்க. ரொம்ப தீய விட்டுறாதீங்க, ரொம்ப நேரம் விட்டால் தீஞ்சிரும். அதேமாதிரி உள்ளேயும் உடைக்கும் போது மாவு வரக்கூடாது, நல்லா உள்ளே வெந்திருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி எல்லாம் மாவாக ஆகிடும் வெல்லத்தில் போடும்போது. இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் நல்லா பிச்சு போட்டு வெல்லத்தில் இதை அப்படியே கொட்டிடணும். வெல்லம் கொதிக்கிறது ஆஃப் பண்ணக்கூடாது. இது ஃபுல்லாக கொட்டி முடிக்கிற வரையிலும் ஆஃப் பண்ணாமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. எல்லாமே போட்டாச்சு. எல்லாமே போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். ஒரு பதம் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டே இருங்க. பாருங்கள், ஓரளவுக்கு வந்துடுச்சு. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இருக்குது. இந்த ஸ்டேஜ் வந்தோன்னா ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள், நல்லாயிருக்கு. பார்க்கவே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.